Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோவில் பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதும் நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்ததும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும் பொழுது சீக்கிரமாக கரிஞ்சிருங்க. அதனால் மீடியமான ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை வருங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வறுத்த பாசிப்பருப்பை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. வேக வச்சுக்க போகிறோம். நான் பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போது ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போது மிதமான ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுடலாங்க. பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அப்போது நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போது பாசிப்பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ஒரு 3/4 வாசி நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பாசிப்பருப்பை எடுத்து மசிச்சு பார்த்தோன்னா நல்லா மசிஞ்சு வரும் பாருங்கள். இப்போது நம்ம சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டுடலாங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சிக்க போகிறோங்க. வேறொரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. பாசிப்பருப்பு எடுத்தோம்ல அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு அதே டம்ளரால் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதனால் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வெல்லம்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள் வெல்லம்லாம் நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா பாசிப்பருப்புலாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் 2 ஏலக்காய் இது போல் தட்டி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் குறைவாகவே நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போது வெல்லம்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதே போல் ஒரு வடிகட்டி வடிகட்டிக்கலாம். இப்போது வெல்லத்தில் தூசி இல்லை கல் மண் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடுங்க. இது போல் வடிகட்டிட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்க போகிறோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயசம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பால் சேர்த்துக்க போகிறாங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நான் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு எடுத்தோம்ல அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பால் திரிஞ்சிரும் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயசத்தை இறக்கி வச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்க போகிறோங்க. இப்போ கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டோங்க. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். அது நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. முந்திரி பருப்புலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு காஞ்சி திராட்சை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் திராட்சையெல்லாம் நல்லா இப்போ முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்தாச்சுங்க. இப்போது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நான் அதே கடாயில் அதே நெய்யில் நான் தேங்காய் துருவல் தான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதில் தேங்காயை சின்ன கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கிறதுக்காக நான் தேங்காய் துருவலாக சேர்த்துருக்கேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாயசம் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.